பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமல்ல படம் இன்னைக்கு நைட்டு ஓடிடியில் வரப்போகுது. சிவகார்த்திகேயனோட மதராசி படத்துக்கான ரன் டைம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் நேசிப்பா வந்திருக்கு. மூவியோட ரன் டைம் இன்னும் குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு குறையுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். லோகேஷ் கனராஜ் டைரக்ஷன்ல ரஜினி அண்ட் கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறதா நியூஸிப்பா வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு டியூல் ஹீரோ சப்ஜெக்ட் மூவி. இந்த படம் இப்ப ஸ்டார்ட் பண்ணதில்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மூவி இதுங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது கதை டெவலப் பண்ணது RKFI இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த மூவிக்கான அப்டேட் ஆகஸ்ட் 24 வர போறதா நியூஸ் வந்திருக்கு. பட் இது மட்டும் இன்னும் கன்ஃபார்மா தெரியல. மத்த எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதா நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கைதி 2 படம் தள்ளி போகும். லோகேஷ் நிறைய முறை சொன்னது கூலி படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கைதி 2 தானே. ஆனா இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் கைதி 2 நடக்கும். சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் இப்ப வரைக்கும் 406 கோடி வசூல் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இது ட்ராக் ரிப்போர்ட். நேற்றுக்கு நான் சொன்னது அபிஷியல் ரிப்போர்ட். நேற்றுக்கு 404 கோடி சொன்னேன், இன்னைக்கு 2 கோடி எக்ஸ்ட்ரா சொல்றேன்னா அது அபிஷியல் ரிப்போர்ட், இது ட்ராக் ரிப்போர்ட். ட்ராக் ரிப்போர்ட்டுக்கும் அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு அபிஷியல் ரிப்போர்ட் வரல, அதனாலதான் ட்ராக் ரிப்போர்ட் சொல்றேன். அபிஷியல் ரிப்போர்ட் வரும்போது அதையும் நான் சொல்றேன். ஃபைனலா மூவியோட தியேட்டர்கள் ரன் முடிஞ்சதும் 2 வசூலையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், அபிஷியல் ரிப்போர்ட்டும் ட்ராக் ரிப்போர்ட்டும். சூர்யாவோட சூர்யா 47 மூவிக்கு சுஷின் ஷா மியூசிக் பண்ண போறதா நியூஸிப்பா வந்திருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் ஆவேஷா மூவிக்கு இவர் தான் மியூசிக் பண்ணது. ஜனநாயகன் மூவிக்கு என்ன ஷூட்டிங் முடிஞ்சுதா இன்னும் இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு தான் சொன்னாங்க, ஆனா இன்னும் பேட்ச் ஒர்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லு அர்ஜுன் 22 மூவி தெலுங்கு மூவியா, ஒருவேளை 1000 கோடி வந்தா தெலுங்கு தானான்னு கேட்டிருக்காரு. ஹீரோ தெலுங்கு தான், சோ அப்ப 1000 கோடி வந்தா கூட தெலுங்கு மூவி தான். இதுக்கான பதில் எனக்கு தெரியல. கூலி ஹிட் ஆனா லோகேஷ்க்கு கார்லாம் கிடைக்குமா என்னன்னு அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தனுஷோட லைனப்பை கேட்டிருக்காரு. தனுஷோட லைனப்புக்கு நான் தனி வீடியோ போடுறேன். ஆல்ரெடி போட்ட வீடியோ பழைய வீடியோ. ஒரு சில புது மூவிஸ்லாம் இப்போ வந்துட்டு நான் தனி வீடியோ போடுறேன். லியோ அண்ட் ஜெயிலர் மூவியோட வசூல கேட்டிருக்காரு. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஜெயிலரோட வசூல் 611 கோடி, லியோ 625 கோடி கிட்ட வரும். நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்குறீங்க. இரும்பிக்கை மாயாவி அண்ட் வாடிவாசல் படம், இது பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு இந்த படம் பத்தின அப்டேட் இல்ல. இந்த மூவிஸ் நடந்தா கூட லேட்டரா தான் நடக்கும், இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்ல. இட்லி கடை மூவிக்கு நான் அப்டேட்டை கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்டேட் அவங்க கொடுக்கல, ஆனா அடுத்த மாசத்துல இருந்து அப்டேட் வர ஸ்டார்ட் ஆயிடும். பார்ட் 2 வசூல கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல செக் பண்ணிட்டு போடுறேன். கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததால லோகேஷ் டெபியூட்டா நடிக்க போற மூவியை விட்டுட்டு கைதி 2க்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா? கைதி 2 ஷூட்டிங் எப்போன்னு கேட்டிருக்காரு. கைதி 2 பத்தி நான் இப்ப ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு. லோகேஷ் ஹீரோவா நடிக்கிற மூவிலாம் விட மாட்டாரு, அதுக்கான ஷூட்டிங்க போகும். இப்போதைக்கு லைக்காவோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. லாஸ்டா அவங்களுக்கு வந்த மூவிஸ் ஒன்னும் பெருசா போகல, சோ அவங்களுக்கு நஷ்டம் தான். இனிமே அடுத்து வரப்போற மூவிஸை வச்சு தான் அவங்களுக்கு லாபம் இருக்கா என்னன்னு தெரியும். பட் இப்போதைக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொஞ்சம் கீழே தான் இருக்கு. வெங்கட் பிரபு எஸ்கே படம் டைம் டிராவல் படமானு கேட்டிருக்காரு. டைம் டிராவல் படமா என்னன்னு தெரியல, ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. மாரிசன் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. ரீசெண்டா போயிருக்கு. அல்லு அர்ஜுன் மூவியோட லைனப்பை கேட்டிருக்காரு. நான் இதுக்கும் தனி வீடியோ போடுறேன். இந்த மூவிஸ்க்கான அப்டேட் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, நான் வந்தா சொல்றேன். இதுக்கான அப்டேட் நான் 2 days முன்னாடி போட்ட வீடியோல சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ தெளிவா பாருங்க. நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பாபநாசம். இது எனக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.